صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இஸ்முக்கு மட்டும் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம ஒன்றாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய எழுத்து அலா. அலா அலா என்பது ஒரு ஹர்ஃபு. ஹர்ஃபுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கலிமா தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் அதுக்கு பொருள் இருக்காது. அதுக்கு பின்னால் இந்த அருப்புக்கு பின்னால் ஒரு இஸ்மு வரும் பொழுது தான் இந்த அலா என்பதற்கு மீது அல்லது மேலே அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யும்? வரும். இதுக்கு குரான்ல ஹதீஸுகளில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. உங்களை கிதாபில் உள்ள 2 உதாரணங்களை நம்ம பார்ப்போம். யதுஃபு யதுஃபு அல் ஹஷபு அலல் மாயி. யதுபுல் ஹஷபு அலல் மாயி. தஃபா யதுஃபு. தஃபா அப்படின்னா மிதந்தான் அல்லது மிதந்தது. ஹஷபுனா கட்டை. கட்டையாகிறது, மிதக்கிறது. அலல் மாயி தண்ணீரின் மீது. கட்டையை தூக்கி தண்ணீரில் போட்டோம் அப்படின்னா அது மிதக்கும். இப்போ அலா என்பது ஹர்ஃபு, அதுக்கு பேர் ஜாருன்னு சொல்லுவாங்க. மாயிங்கிறது இஸ்மு, அதுக்கு பேர் மஜ்ரூர்னு சொல்லுவாங்க. பாருங்க, அலா என்ற ஹர்ஃப் ஆகிறது மா என்ற இஸ்மின் மீது நுழைந்து அந்த இஸ்முக்கு என்ன செஞ்சிருக்குது? ஜர்ரு செய்திருக்கிறது. அப்போ அலாவுக்கு பின்னால் ஹர்ஃபும் வராது, ஃபியலும் வராது, இஸ்மு மட்டும்தான் வரும். அந்த இஸ்முக்கு வெளிப்படையில் அல்லது மறைமுகமாக என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். இப்போ பாருங்க, அலா மூசா. அலா மூசான்னு இருக்குது. இங்கே ஜர்ரு வெளியே வராது, தக்தீரில் இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்போ வெளிப்படையாகவும் ஜர்ரு செய்யும், தக்தீர்லையும் என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். அப்போ அலா என்பதற்கு ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு மஜ்ரூர்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க. யஸ்குத்து சமரு. யஸ்குத்து அஸ்ஸமரு அலல் அருவி. சட்டம் இங்கதான் இருக்கு. சக்கத்த யஸ்குத்து. சக்கத்தன விழுந்தான், விழும். யஸ்குத்துனா விழும் அல்லது விழுவான். சமர்னா கனி, பழம். பழம் ஆகிறது, விழுகிறது. அலல் அருவி தரையின் மீது. பூமியின் மீது என்ன அர்த்தம்? தரையின் மீது. பாருங்க, அலா என்பது ஜாரு, அருள் என்பது மஜ்ரூர். சக்கத்த ஃபேலு, யஸ்குத்து ஃபேலு, சமரி என்பது ஃபாய். விழுவது எதுதான்? பழம். அப்போ இது ஃபேலு. இப்போ பாருங்க, அலா என்ற ஹர்ஃபு அருள் என்ற இஸ்மின் மீது நுழைகிறது. நுழைந்து என்ன செய்கிறது? ஜர்ரு செய்கிறது. அப்போ அலா ஜாரு, அருள் என்பது மஜ்ரூர். இந்த 2 உதாரணங்களும் கிதாபில் சொல்லப்பட்ட உதாரணங்கள். அடுத்து குரான்ல சில ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம். பாருங்க, ஒரு ஆயத்தை பாருங்க. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீருன்.
நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன். இப்ப நமக்கு சட்டம் வந்து அலா குல்லி, இன்னும் வந்து தைக்குது. அல்லாஹ் இன்னுக்கு வந்து என்னது இஸ்மு. இந்த கதீர் வந்து இன்னவுடைய ஹபர், ஹபரு இன்ன. இப்ப அலா என்பது ஜார், குல்லிங்கிற இஸ்மின் மீது நுழைகிறது. அதாவது மஜ்ரூர், குல்லிங்கிற இஸ்மின் மீது நுழைகிறது. குல்லி என்பதற்கு ஜர்ரு செய்கிறது. மஜ்ரூரு முதாஃபு, செய்கிற வந்து முதாஃபின் இலைகின்னு சொல்லுவாங்க. அலா என்ற ஹர்ஃபு குல்லு என்ற இஸ்மின் மீது நுழைந்து அதுக்கு என்ன செய்யுது? ஜர்ரு செய்கிறது. இங்க குல்லை என்றோ குல்லு என்போ சொல்வது தப்பா போயிடும். ஜர்ருடைய எழுத்து நுழைந்தால் அந்த இஸ்முக்கு ஜர்ரு தான் நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அடுத்த ஆயத்தை பாருங்க. சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்கன்னா கட்டில்கள் மீது சாய்ந்து கொண்டு உல்லாசமாக இருப்பார்கள். பாருங்க, அலா சுரூரின், சரீர் உடைய பன்மை தான் சுரூர். சரீர்னா கட்டில், சுரூர் அப்படின்னா கட்டில்கள். அப்ப அலா என்ற இஸ்மு ஹர்ஃப் ஆகிறது ஜாரு, சுரூரின் என்பது மஜ்ரூர். பாருங்க, அலா என்ற ஹர்ஃபு வந்து ஒருமையிலையும் நுழையும், பன்மையிலையும் என்ன செய்யும்? நுழையும், இருமையிலையும் நுழையும். ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் எல்லா இஸ்முக்களிலும் இந்த அலா என்ற ஹர்ஃபு நுழையும். இப்ப சுரூர் என்பது பன்மை, அந்த பன்மையில நுழைந்து என்ன செஞ்சிருக்குது? ஜர்ரு செய்திருக்கிறது. புரியுதா? சில இடங்கள்ல வந்து இந்த ஏராபுக்கு பகரமாக அலிஃபு வாவு நூன், இதுல அலிஃபு வாவு ஏ, இந்த இதில் ஏதாச்சும் ஒரு என்ன செய்யும் வரும். பாருங்க, அலல் முஸ்லிமீன இருக்கு, அலல் முஸ்லிமீன, முஸ்லிம்கள் மீது. இப்ப அலா ஜாரு, முஸ்லிமீன மஜ்ரூர். நூல்ல ஜர்ர காரணம் தேடக்கூடாது. இங்க ஜர்ரு அடையாளமாக யா வந்திருக்கிறது, யாவை கொண்டு ஜர்ரு. ஏன்னா இது வந்து முதக்கர் சாலின் பன்மை, ஆண்பால் சாலின் பன்மை சொல்லுவாங்க. ஆண்பால் சாலின் பன்மையில வந்து ரஃபவுக்கு அடையாளமாக வாவு வரும், நெசபுக்கும் ஜர்ருக்கும் பகரமாக யாரா என்ன செய்யும் வரும். அதனால பன்மைக்கும் ஜர்ரு செய்யும், ஒருமைக்கும் ஜர்ரு செய்யும், இருமைக்கும் என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். அலா என்பது அப்ப ஆண்பால்லையும் நுழையும், பெண்பால்லையும் என்ன செய்யும்? நுழையும். இந்த மாதிரி குரான்ல ஹதீஸில் ஏகப்பட்ட ஆயத்துகள் ஹதீஸுகள் அலா என்பதற்கு உதாரணமாக வருகிறது. குரானை நம்ம ஓதும் பொழுது, ஹதீஸை படிக்கும் பொழுது அந்த உதாரணங்களை நம்ம உன்னிப்பாக என்ன செய்யணும்? கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد